வணக்கம். நிறை, எடை இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், யூஸ் கூட பண்ணியிருப்போம். ஆனா சயின்ஸ் படி இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்மள பல பேரு என் எடை 60 கிலோ அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஆனா இயற்பியல் பார்வையில பார்த்தா அது ஒரு சின்ன தப்பு. நம்ம இந்த ரெண்டு வார்த்தைகளையும் ஒண்ணுதான்னு நினைச்சு மாத்தி மாத்தி பயன்படுத்தினாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் உண்மை ஒளிஞ்சிருக்கு. சரி, அந்த வித்தியாசத்தை இப்போ உடைச்சு பார்த்துடலாம். சரி, முதல்ல நிறைனா என்னன்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொருள்ல எவ்வளவு விஷயம், அதாவது எவ்வளவு ஸ்டஃப் இருக்குங்கிறது தான் நிறை. இன்னும் சரியா சொல்லணும்னா, உங்களை உருவாக்குற ஒவ்வொரு அணுவோட மொத்த அளவு தான் உங்க நிறை. சயின்ஸ்ல நிறைங்கிறது ஒரு பொருளோட நிலைமம், அதாவது இனர்ஷியாவை குறிக்குது. இப்போ நிலைமம்னா என்னன்னு கேக்குறீங்களா? ஒரு பொருள் தன்னோட நிலையில இருந்து மாறாம இருக்க முயற்சி பண்றது தான் நிலைமம். யோசிச்சு பாருங்க, ஒரு சைக்கிளை தள்ளுறது சுலபம், ஆனா ஒரு காலை தள்ளுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா காருக்கு நிறை அதிகம், அதனால அதோட நிலைமமும் அதிகம். இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பொருளோட நிறை எப்பவுமே மாறாது, அது ஒரு கான்ஸ்டன்ட். இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு கேக் உதாரணத்தை எடுத்துக்கலாம். ஒரு கேக் செய்யறதுக்கு மாவு, சக்கரை, முட்டைன்னு ஒரு 5 பொருள் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கேக்கை நீங்க இங்க பூமியில வச்சாலும் சரி, நிலாவுக்கு எடுத்துட்டு போனாலும் சரி, இல்ல விண்வெளியில மிதக்க விட்டாலும் சரி, அதுக்குள்ள இருக்கிற அந்த 5 பொருளும் 5 பொருளா தான் இருக்கும் இல்லையா? நிறைங்கிறது கிட்டத்தட்ட அது மாதிரி தான். அப்போ நிறை பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? ஒன்னு, அது ஒரு பொருள்ல இருக்கிற பருப்பொருளோட அளவு. இதை நாம கிலோகிராம், அதாவது கேஜில அடக்குறோம். 2, இதுதான் ரொம்ப முக்கியம், நீங்க இந்த பிரபஞ்சத்துல எங்க போனாலும் சரி உங்க நிறை மாறவே மாறாது. 3வது, இதுக்குன்னு குறிப்பிட்ட திசை எதுவும் கிடையாது, அதனால இதை ஸ்கேலார் அளவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நிறைனா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம். எடை. எடைன்றது முழுக்க முழுக்க கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு விசையோட சம்பந்தப்பட்டது. அது ஒரு இழுவிசை. ஆமா, சிம்பிளா சொன்னா பூமி உங்களை எவ்வளவு பலமா கீழ் நோக்கி இழுக்குதுங்கிற அந்த விசை தான் உங்க எடை. இங்க அந்த விசை, அதாவது ஃபோர்ஸ்ங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலாவை பாருங்க, W = mng. இதுதான் நிறைக்கும் எடைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை சூப்பரா விளக்குது. இதுல Wன்றது எடை, Mன்றது நிறை, Gன்றது புவியீர்ப்பு முடுக்கம். உங்க நிறை M மாறவே மாறாதுன்னு பார்த்தோம். ஆனா இந்த Gயோட மதிப்பு நீங்க இருக்கிற இடத்தை பொறுத்து மாறும். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா உங்க எடையும் மாறும். எடையோட குணங்கள் நிறையிலிருந்து டோட்டலா வேற. எடங்கிறது ஒரு விசை, அதனால அதை நியூட்டன் என்ற அலகுல தான் அளக்கணும், கிலோகிராம்ல இல்ல. நிறை மாறாது, ஆனா எடை நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க இருக்கிற கிராவிட்டியை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு பெரிய மலை உச்சிக்கு போனா உங்க எடை லேசா குறையும். கடைசியா இந்த விசை எப்பவும் பூமியோட மையத்தை நோக்கி, அதாவது கீழ் நோக்கி இழுக்கிறதால இதுக்கு ஒரு திசை இருக்கு. அதனாலதான் இதை வெக்டார் அளவுன்னு சொல்றோம். சரி, இது வரைக்கும் பார்த்த விஷயங்களை வச்சு இப்போ இது ரெண்டையும் நேருக்கு நேரா வச்சு ஒப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. அப்பதான் எல்லா குழப்பமும் சுத்தமா போயிடும். இந்த டேபிள பாருங்க, எவ்வளோ தெளிவா இருக்குன்னு. நிறைங்கிறது உங்ககிட்ட இருக்கிற பொருள், எடைங்கிறது உங்க மேல செயல்படுற விசை. நிறைய கிலோகிராம்லயும் எடைய நியூட்டன்லயும் அளப்போம். நிறை எப்போவும் கான்ஸ்டன்ட், ஆனா எடை இடத்துக்கு இடம் மாறும். இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ஒரு பொருளோட நிறை என்னைக்கும் பூஜ்யமாகாது. ஆனா கிராவிட்டியே இல்லாத விண்வெளிக்கு நீங்க போனா உங்க எடை பூஜ்யமாயிடும். இந்த வித்தியாசத்தை இன்னும் சூப்பரா கண்ணுல பாக்குற மாதிரி நிரூபிக்க ஒரு வழி இருக்கு. எல்லாரும் ரெடியா? வாங்க, ஒரு சின்ன கற்பனை பயணம் போகலாம். நேரா நிலாவுக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க நிலாவுல கால் பதிச்சிட்டீங்க. உங்க உடம்புல ஏதாவது மாற்றம் இருக்குமா? உங்க நிறையும் எடையும் பூமியில இருந்த மாதிரியே இருக்குமா, இல்ல மாறி இருக்குமா? முதல்ல நம்ம பூமியில இருக்கும்போது கணக்க பார்ப்போம். உங்க நிறை 60 கிலோகிராம்னு வச்சுக்கலாம். நம்ம பூமியோட கிராவிட்டி படி உங்க எடை கிட்டத்தட்ட 588 நியூட்டன் இருக்கும். இதுதான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ நிலாவுக்கு வந்துட்டோம். இங்க தான் ஒரு மேஜிக்கே நடக்குது. உங்க உடம்புல இருக்கிற பருப்பொருளோட அளவு மாறல, அதனால உங்க நிறை இங்கேயும் அதே 60 கிலோகிராம் தான். ஆனா நிலாவோட புவியீர்ப்பு விசை பூமியை விட ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால உங்க எடை வெறும் 98 நியூட்டனா தான் இருக்கும். பாத்தீங்களா, நிறை மாறல, ஆனா எடை எவ்வளவு குறைஞ்சிருச்சுன்னு. ஆமாங்க, இதுதான் கணக்கு. நிலாவோட கிராவிட்டி நம்ம பூமியோட கிராவிட்டியில 6ல் 1 பங்கு தான் இருக்கு. அதனால தான் நிலாவுல உங்க எடை பூமியில இருக்கிறத விட 6 மடங்கு குறைவா இருக்கு. இதனால தான் விண்வெளி வீரர்கள் எல்லாம் நிலாவுல மிதக்கிற மாதிரி மெதுவா ஜாலியா நடந்து போறாங்க.
சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்ததுல இருந்து நம்ம மனசுல பதிய வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான கருத்து என்ன? இந்த ஒரு வரிய மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்க நிறை, அதாவது உங்க கிட்ட இருக்கிற பருப்பொருள், இந்த பிரபஞ்சத்துல நீங்க எங்க போனாலும் ஒண்ணுதான். ஆனா உங்க எடை, நீங்க இருக்கிற இடத்த பொறுத்து, அங்க இருக்கிற கிராவிட்டியை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். கடைசியா போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. நம்ம வீட்ல எல்லாம் வெயிட் செக் பண்ண யூஸ் பண்றோமே, அந்த எடை பார்க்கும் இயந்திரம், அது எதை அளக்குது? நம்ம நிறையவா இல்ல எடையையா? யோசிங்க. உண்மையில அது நம்ம எடைய, அதாவது பூமி நம்மள கீழ்நோக்கி இழுக்கிற விசையத்தான் அளக்குது. ஆனா அது பூமியோட கிராவிட்டியை மனசுல வச்சு ஒரு சின்ன கணக்கு போட்டு நமக்கு கிலோகிராம்ல, அதாவது நிறை மாதிரி காட்டுது. சுவாரஸ்யமா இருக்குல்ல? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.